அன்பு சகோதரிகளே, நீங்கள் ஒர்க்கிங் உமன்ஸா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. 2 மினிட்ஸில் எப்படி ரசம் வைக்கலாம்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க, தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். தக்காளி 1, 10 பற்கள் பூண்டு, பச்சை மிளகாய் 2, வரமிளகாய் 3, அரை டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் மற்றும் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, தாளிக்க எண்ணெய், கடுகு, மஞ்சத்தூள் மற்றும் பெருங்காயத்தூள். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுங்க, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுங்க. அதை மிக்சியில் ஓட்டி பவுட்ரு ஃபார்மேட்டுக்கு வச்சுக்கோங்க. அதன் கூட தக்காளி 1 சேர்த்துக்கலாம். அதன் கூட நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்து மிக்சியில் வச்சு பேஸ்ட் ஃபார்மேட்டுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. அதன் கூடவே 10 பற்கள் பூண்டு எடுத்து வச்சோலையா, அதையும் போட்டு ஒரு ஓட்டி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு வானல் வச்சுக்கோங்க. அதன் கூட தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடித்து அதோட தணல் அடங்கணும். அதன் கூட பச்சை மிளகாய் வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து போட்டுக்கலாம். பேஸ்ட் அரைச்சி வச்சதையும் அது கூட சேர்த்துக்குங்க. இது நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. அதன் கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. உங்கள் தேவைக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்திக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது கொதி வந்த உடனே அதன் கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே மல்லித்தலை மற்றும் கருவேப்பிலை தலை சேர்த்து நம்ம கொதிக்க விடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.